ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கவிதா சுபு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து தடவையாக ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் இப்போ தாம்பரத்தில் இருந்து கேப் புக் பண்ணி ஏர்போர்ட் போய்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே மொத்தம் 4 என்ட்ரி கேட் இருக்குது. D1, D2, D3, D4. நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறது இண்டிகோ ஃப்ளைட். அதோட என்ட்ரி கேட்டு தான் D4. இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒவ்வொரு என்ட்ரி கேட்டு தனித்தனியாக அலகேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நம்மளை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருந்தா அவங்க இந்த என்ட்ரி கேட் வரைக்கும் தான் அவங்களால வர முடியும். அதுக்கு மேலே அவங்களால வர முடியாது. இது நம்ம ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் இது. வாங்க இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் வியூவை பார்க்கலாம். இதுதான் சென்னை ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. இப்போ நீங்கள் பார்க்குறது D3 என்ட்ரி கேட். இப்போ வாங்க D3 என்ட்ரி கேட்டில் என்னென்ன ஃப்ளைட்ஸோட அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதில் கோ ஏர், ஏர் இண்டியா, அலைன்ஸ் ஏர், ட்ரூ ஜெட்டுன்னு 4 ஃப்ளைட் இதில் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மெட்ரோ சர்வீஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து 500 மீட்டரில் உங்களுக்கு மெட்ரோ அவைலபிளாக இருக்குது. நான் இப்போது கேட் நம்பர் 4ல் என்ட்ரி ஆக போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு தேவையான ஐடி கார்டு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஓட்டர் கார்டு இல்லை உங்கள் பேன் கார்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை மொபைல்லையும் காமிக்கலாம், எப்படி வேணால் காமிக்கலாம் நீங்கள். நான் இப்போ இண்டிகோவில் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு 15 கிலோ மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் என்னோடதை எடை போட்டு பார்த்தேன், 13 கிலோ வந்துச்சு. கோயரில் மட்டும்தான் 25 கிலோ அலோவ் பண்ணுறாங்க, மீதி ஃபுல்லுமே 15 கிலோ தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே கவுண்டரில் போய்கிட்டு அங்கே எடை கூட இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகமாக பே பண்ண வேண்டிய நிலமை வரும். நீங்கள் வீட்டிலேயே எடையை பார்த்துட்டு வாங்க, இல்லைனா இங்கே வந்து எடையை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. காசு இருக்கிறவங்க பண்ணலாம், காசு இல்லாதவங்க பார்த்துக்கோங்க நீங்களேமே. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கவுண்டரில் தான் நம்ம போர்டிங் பாஸ் வாங்கணும். அடுத்து நம்ம கொண்டு வந்த லக்கேஜையும் இங்கே தான் நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி தனித்தனியாக எல்லா ஃப்ளைட்ஸ்க்கும் தனித்தனி கவுண்டர்ஸ் இருக்கும். இப்போ முன்னாடி பார்க்குறது ஃபுல்லு இண்டிகோவோட கவுண்டர்ஸ். இதே மாதிரி ஸ்பைஸ் ஜெட் எல்லா ஏர்லைன்ஸுக்கும் தனித்தனியாக கவுண்டர் வச்சுருப்பாங்க. அடுத்ததாக கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டிக்கெட்டை பிரிண்ட்டோ இல்லை மொபைலையோ ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கோட்டாவில் புக் பண்ணியிருந்தா, எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் கோட்டா, ஸ்டூடெண்ட் இல்லை சீனியர் சிட்டிசன் புக் பண்ணியிருந்தால் அதுக்கான ஐடி ப்ரூஃபையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே கேட்பாங்க அவங்ககிட்ட. வாங்க இப்போ நம்ம கவுண்டருக்கு நடந்து போகலாம். நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் கவுண்டருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் கவுண்டரில் ஆள்லாம் ரொம்ப பேர் நிற்காங்க. அவங்க பேக்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்குறவங்க கொடுத்துட்ருக்காங்க. வாங்க நம்ம பேக்கையும் இங்கேயும் கொடுத்துட்டு போயிடலாம். வாங்க. எனக்கு ஒரு கவுண்டர் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டில் என் பேக்கை வச்சாச்சு. அதுக்கடுத்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். அங்கேருந்து இப்போ அதுக்கடுத்து என்னோடய நெக்ஸ்ட்டு வந்து போர்டிங் பாஸ் முடிஞ்சு அடுத்து செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். வாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கடை, ஒரு ஃபார்மசி ஒன்று முன்னாடி இருந்துச்சு. அப்படியே வாங்க நடந்து போய்கிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி செக் முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம். இது என்னோடய போர்டிங் பாஸ். அவர் முன்னாடி இப்போ ஃப்ரீயாக நியூஸ் பேப்பர் வந்து ஃப்ரீ தான். இங்கே தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்குது. எது எடுத்தாலும் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கோவில் மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தா தஞ்சை பெரிய கோவில். கீழே சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. மாமல்லபுரம் சிற்பங்கள் தான் ஃபுல்லும் உள்ளே செதுக்கி வச்சுருக்காங்க, ஒரு கோயில் மாதிரியாம. அதுக்கடுத்து நான் இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்க வந்து செக்யூரிட்டி செக். நீங்கள் செக்யூரிட்டி செக்கில் அதே தான். இங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் யூஸ் ஆகாது, உங்கள் போர்டிங் பாஸ் தான் யூஸ் ஆகும். ஒன்று போர்டிங் பாஸை மொபைலில் பிரிண்ட் அவுட்டை மொபைலில் வச்சுக்கோங்க, இல்லை இப்போ இந்த கவுண்டரில் வாங்கின பிரிண்ட்டை வச்சுக்கோங்க. ரெண்டில் ஒன்று ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இங்கே வந்து அந்த கேமரா முன்னாடி காமிப்பாங்க பாருங்கள். அங்கே உங்கள் போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு உங்கள் ஃபோட்டோ, உங்கள் முகத்தை காமிக்க சொல்லுவாங்க. அந்த அக்கா காமிக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே காமிக்க சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள் போர்டிங் பாஸை ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லை மொபைலில் இருந்தாலும் ஓகே தான், அலோவ் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு வழியாக இதையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து செக்யூரிட்டி செக். இங்கே நம்ம கொண்டு போகிற பொருளை ஃபுல்லும் செக் பண்ணுவாங்க. கத்தி, பிளேடு, இது மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் போட்டுருங்க. தீப்பெட்டி, பிளேடு, எண்ணெய் எதுவுமே இங்கே அலோடு இல்லை. மொபைல், பர்ஸ் எல்லாமே அந்த ட்ரையில் எடுத்து போட்டுருணும். நான் எடுத்து போட்டேன். அதுக்கடுத்து உள்ளே போய்கிட்டு இருக்கேன். வாங்க. எல்லோரும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெல்ட்டு கூட அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடணும். உள்ளே வந்தால் செக்யூரிட்டி செக் முடித்து வந்தோன்னா உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமான கடைகள் தாங்க உள்ளே இருக்குது. இங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் எல்லாமே. ஏர்போர்ட்டுன்னு நினைக்க மாட்டோம். செருப்பு கடை, பொம்மை, எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உள்ளே சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே உள்ளே அதிகமாக இருக்குது. இது டாய் ஷாப்பு, இங்கே பேக் ஷாப்பு. ரொம்ப கடைக்கு பஞ்சம் இல்லை உள்ளே வந்து.
அவ்வளோ கடைகள் இருக்குது உள்ள. வாங்க ஒரு கடையை நான் அவ்வளோவா டீப்பாக சுற்றி காமிக்க முடியல. ஏன்னா எனக்கு டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு. நான் அதான் மேல் டாப்பில் காமிக்கிறேன். அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு கடையை பற்றி ரிவ்யூ போடுறேன். இது கலர்ஸோட இது. அடுத்ததாக ரன்வேவை பார்ப்போம் வாங்க. இதுதான் ரன்வே. இது ஃப்ளைட்ஸ் நிற்கிற பார்க்கிங் ஏரியான்னு சொல்லலாம். அது எனக்கு என்னன்னு தெரியல அது. வாங்க என்னோடது வந்து 12 நம்பர் கேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் போட்டு கீழே போகணுன்ட்டு. வாங்க நம்ம எஸ்கலேட்டர் வழியாக கீழே போகலாம். எஸ்கலேட்டரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. ஒரு கிணறு தோன்ற மாதிரி தான் இருக்குது. பெருசு பள்ளமாக இருக்குது. வாங்க நம்ம கீழே போவோம். கீழேயும் கடைக்கு பஞ்சம் இல்லை. அவ்வளோ கடைகள் இருக்குது. கீழே இண்டிகோ கார் ரெடி ஆகிடுச்சு எனக்கு. அடுத்ததாக இந்த பஸ்ஸில் தான் நான் போகணும் இப்போதைக்கு. இந்த பஸ்ஸில் போய் தான் நான் ஃப்ளைட் ஏறணும். அதுக்கோசம் என்னோடய பஸ்ஸு வந்துருச்சு. என்னோடய போர்டிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இருந்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லோரும் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஃப்ளைட் இப்போ தான் டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டு இருக்கு மேலே. நம்ம ஃப்ளைட்டுக்கு தேவையான ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு தனியாக சின்ன இண்டிகோ வண்டி நிற்கு. நம்ம அடுத்ததாக பைலட்ஸும் கிளம்பிட்டாங்க. நம்ம தான் போகாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு தள்ளி ஒரு ஃப்ளைட் போகுது. கார்கோ ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் சைனாவோட கார்கோ ஃப்ளைட்டு அது. எல்லோரும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது அந்த வந்துக்கிட்டு அது சைனாவோட கார்கோ ஃப்ளைட். இங்கே முன்னாடி ஃபுல்லும் இண்டிகோ ஒன்று, ஏர் இண்டியா ஒன்று. முன்னாடி போகிறத இந்த வந்துருச்சு திரும்பி. அது சைனாவோடது தான். வாங்க நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது எனக்கு போர்டிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு காமிக்கிறேங்க என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. இது ப்ளூ டாட். இதுவும் கொரியர் சர்வீஸோடது. அடுத்து ஒரு பஸ் வந்துருச்சு. நான் அந்த பஸ்ஸில் ஏற போகிறேன் இப்போதைக்கு. இல்லை கிளம்பிருச்சு. அடுத்து ஒரு பஸ் வரும். நான் அதில் ஏறி கிளம்ப போகிறேன். வாங்க இங்கேயும் நம்ம டிக்கெட்டை காமிக்க வேண்டிய நிலமை இருக்கும். இங்கேயும் நம்ம டிக்கெட்டை காமிக்கணும். எல்லோரும் டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை மொபைலில் காமிச்சாலும் ஓகே தான். இது ஃபைனல் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ளைட் ஏறும்போது காமிக்க சொல்லுவாங்க. நான் அங்கே வழியே வந்து ஏறிட்டேன். பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். இது சின்ன குட்டி ஃப்ளைட் இண்டிகோவோடது நிற்கி. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லும் ஸ்பைஸ் ஜெட்டோட பஸ்ஸு. இது என்னோடய ஃப்ளைட்டு. நான் ஏற போகிற ஃப்ளைட்டு இதுதான். இங்கேயும் ஒரு தடவை நம்ம டிக்கெட்டை காமிச்சோன்னே தான் ஏற்றுவாங்க. மொத்தம் 4-5 இடத்துல டிக்கெட்டை காமிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால் டிக்கெட்டை பையிலேயே வச்சுக்கோங்க. பேக்குள்ளே வைக்க வேண்டாம். வாங்க 2 நுழைவாயில் இருக்குது. இதுலேயும் ஒன்று ஃப்ரண்ட்டு, ஒன்று பேக்கு. அது சுற்றி ஏர் ஏசியா ஒன்று. வாங்க நான் ஃப்ளைட்டில் ஏற போகிறேன். இங்கே முன்னாடி நிற்பாங்க. அவங்ககிட்ட காமிச்சு தான் ஆகணும். வந்து நிற்காங்க. அவங்கள்ட்ட காமிச்சாச்சு. நான் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே இப்போ என்னென்ன இப்போ நம்மளை போனோன்னே வெல்கம் பண்ணுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க உள்ளே பாருங்கள். ஏர் ஹோஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ரெடியாக இருக்காங்க. வந்தோன்னே நம்மளுக்கு வணக்கம் சொல்லி வெல்கம் பண்ணுவாங்க. அந்த பண்ணாங்க. நீங்கள் உள்ளே போயாச்சு. நம்ம இதுதான் ஃப்ளைட்டுங்க. நான் ட்ராவல் பண்ண போகிறது. ஆல்ரெடி எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க சாமானை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. உட்காரவங்க உட்காந்துருக்குறாங்க. சீட்டில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து பார்க்குறேன். அவ்வளோதான். இது ஃப்ளைட்டுக்கு உள்ளங்க. புகையாக அடிக்குது. இப்போ தான் போட்டு வச்சுருக்காங்க கூல் ஏர் கண்டிஷனரை. பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அக்கா அவங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கைட்லைன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் பறக்கும்போது எப்படி பண்ணணும், கடலில் விழுந்தால் அதுக்கான ஜாக்கெட் இப்படி கொடுப்போம், அப்படி கொடுப்போம், இப்படிலாம் பண்ணணுன்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. இந்த கைட்லைன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு நம்ம வண்டி நகர்ந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ரன்வேக்கு வந்துருச்சு. நான் 10 நிமிஷத்தில் நம்ம டேக் ஆஃப் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த அக்கா சொல்லி முடிச்சுருவாங்க. அவங்க இடத்துல போய் உட்காந்துருவாங்க. இப்போ ரன்வே கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரன்வேக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த அக்கா சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம பறக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். வாங்க. அவ்வளோ வேகமாக வண்டி ஒரு 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் இப்போ டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க ஃப்ளைட்டாக. ஒரு ஃப்ளைட் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. வாங்க டேக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. மேலே தான் தெரியுது. டேக் ஆஃப் ஆனோன்னா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுகிறது, பழகிறது, ஓடுறது, விளையாடுறது நார்மலாக கண்டிஷனாக போய்கிட்டு தான் இருக்குது. உள்ளேயும் ஒரு அக்கா விளாண்டுக்கிட்டு பேக்கை திரும்பி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே. இப்போ ஃப்ளைட் மேலே பறந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க வேலையை அவங்க. எனக்கு மொத்தம் ஃப்ளைட் டைம் வந்து 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் நான் டெல்லி போகிறதுக்கு. என்ன நம்ம
பின்னாடி சர்தார் பாபா ஏதோ குடிச்சிட்டு இருக்காரு, காஃபி ஏதோ குடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான். அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு எத்தனை பேக் தான் வச்சுருக்குன்னு தெரியல. பேக் அடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்கள். இந்த ஃப்ளைட்லேயும் வாட்டர் பாட்டில் இப்போ ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ பாட்டிலாக கொடுக்குறாங்க. நம்ம குடித்த பாட்டில் தான் இப்போ அந்த அக்கா வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா கொண்டு வராங்க முன்னாடி.